அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் vlog BA2 சேனல் ஊடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதலாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் கைது. மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறது மனுஷ நாணயக்காரவை கைது செய்யணும் அப்படின்னு. பல ஊழல்கள், பல குற்றச்சாட்டுகள் மனுஷ நாணயக்காரவுக்கு எதிராக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவும் கவலையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த எக்ரிமெண்ட் பிரச்சனை, அதே மாதிரி முக்கியமாக ட்ரைனிங் கொடுக்குறோன்ற பேரில் பொய்க்கு ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் தேடி பார்த்து உடனடியாக இந்த கல்வனை கைது செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கை அரசாங்கத்திடம். பார்க்கலாம். 500 தினார் அபராதமா? டிசம்பர் 31 முதல் பயோமெட்ரிக் வைக்காத டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அதாவது வீட்டு தொழிலாளர்களுக்கு 500 தினார் அபராதமா? உள்துறை அமைச்சகம் தெரிவித்த முக்கியமான தகவல். அதே போல் 31 பிறகு கண்ணில் பட்டிங்க, கண்டவனையெல்லாம் உடனடியாக தூக்குவோம், உடனடி உத்தரவு. குவைத்துடைய சுங்கம் கண்டுபிடித்த பல பொருட்கள், குவைத்துக்குள் கொண்டு வரப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் குவைத் சுங்கத்திலிருந்து தப்பியோட முயற்சித்த ஒரு நபர் இப்படின்னு பல முக்கியமான பொருட்களை கைப்பற்றியிருக்கிறாங்க. போதைப் பொருள் மர்ஜுனா உட்பட. தொடர்ந்து 3வது விமானமும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. கனடா நாட்டு விமானம் கூட விபத்துக்குள்ளாகி இருக்குது. ஐடூன் கார்டு வாங்குறவங்கக்கிட்ட ஐடி ப்ரூஃப் கேளுங்க, வணிக அமைச்சகத்தின் முக்கிய அறிவிப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். உலகம் என்னதை நோக்கி போயிட்டுருக்குது, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. காலையில் தான் பார்த்தீங்க நிலப்பிளவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அரபு நாடுகளையும் ஃபுல்லாகவே சுற்றி வளைத்து. அதே போல் சில்லி பகுதிகளில் நேற்றைய தினம் சுனாமி அபாயம், அமெரிக்காவிலும் சில பகுதிகளில் சுனாமி அபாயம் ஏற்பட்டிருக்குது. அதே போல தான் இது பார்த்திங்கன்னா கனடா நாட்டினுடைய ஒரு ஏரோப்ளேனும் பேசஞ்சர் பிளேன் தீப்பற்றி எரிந்திருக்குது சைடில். ஆனால் நல்ல வேலையாக விமானி உடனடியாக விமானத்தை மேல் எழுப்பாமல் நிறுத்திட்டார். அதால் உடனடியாக அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க, எந்த ஒரு காயமும் இல்லாமல். ஆனாலும் இன்றைய தினம் சவுத் கொரியாவில் இடம்பெற்ற விமான விபத்து, மூனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வச்சு நடந்த இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 181 பயணிகள் பயணிச்சிருக்கிறாங்க. குரூ மெம்பர் 6 பேர் உட்பட 175 பயணிகள். இந்த விமான விபத்தில் 2 பேர் தான் உயிர் தப்பினதாக தெரிவிச்சிருக்காங்க. மீதி அத்தனை பேரும் உயிரிழந்திருக்கிறாங்க. பாருங்கள், விமானம் பறக்கிறதுக்கு தயாராக ரொம்ப வேகமாக வந்தது. கடைசியில் டயருடைய 2 வீல்களும் உடஞ்சி அப்படியோ விமானம் மேலே எழும்பாமல் நேராக போய் காம்பவுண்ட், அந்த வெளியில் இருக்க தடுப்பு சுவர்களோடு சேர்ந்து மோதி அப்படியோ வெடிக்குது. ரீசெண்டாக தான் அசர்பைஜான் விமானம், இப்போ இந்த விமானம், அதுக்கு பிறகு கனடா விமானம் விபத்துக்குள்ளாக இருக்குது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் விமான பயணிகளை. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, எதிர்வரும் 31 பிறகு யாருமே எங்கள் கண்ணில் பற்றாதீங்க. குவைத்துறை முனிசிபாலிட்டி மற்றும் வணிக அமைச்சகத்தின் எச்சரிக்கை. யாருன்னா ஐஸ்கிரீம் கரத்தைக்காரர்கள். எதிர்வரும் 31 அவங்களுடைய டீல் முடியுது. அவங்களுக்கான லைசன்ஸ் புதுப்பிக்கிறதும் நிறுத்தப்பட்டது. 2025 ஜனவரி 1 ரோட்டில் எங்கேயுமே ஐஸ்கிரீம் கரத்தைகள் விற்பனைக்காக நிறுத்தப்படக்கூடாது அப்படின்றத எச்சரிக்கையாக எடுத்திருக்கிறாங்க குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம், அதே போல் முனிசிபாலிட்டி. அடுத்ததா 500 தினார் அபராதம். காலையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின செய்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி. அதுவும் யாருக்கு? டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வீட்டு தொழிலாளர்கள், பணிப்பெண்கள், ஓட்டுநர்கள். நீங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் எடுக்கலைன்னா உங்களுக்கான அபராதம் 500 தினார். நானும் அவசரமாக அடடா அப்படி ஆகிடுச்சா, உடனே ரெடி பண்ணுவோம்னு காலையிலே தப்மையில் ரெடி பண்ணி நியூஸுக்கு நான் ரெடி ஆகினேன். ரெடி ஆகிட்டு இருந்தால் ஒரு சில தகவல்கள் வந்துச்சு, இல்லை இது ஃபேக், இது உண்மை இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இருக்கும்போது தான் அடுத்த நியூஸ் கலெக்ட் ஆகியிருந்துச்சு பணிப்பெண் கொலை சம்மந்தமாக. அதுக்கப்புறம் அதை போட்டேன். இப்போ சாயந்தரமாக தான் உள்துறை அமைச்சகம், அதில் பார்த்துருப்பீங்க, உள்துறை அமைச்சகம் ஒஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை 500 தினார் அபராதம் என்பது கிடையாது.
வீட்டு பணியாளர்களின் உத்தியோகபூர்வ பரிவர்த்தனைகள் இடைநிறுத்தப்படுவதை தவிர்க்க டிசம்பர் 31 முதல் இந்த காலக்கெடு முடிவடைவதற்குள் அவர்களின் பயோமெட்ரிக் கைரேகையை விரைவாக பெற வேண்டியதன் அவசியத்திற்கு உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுக்கிறது. அதே போல இதில் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை. உள்துறை அமைச்சகம் வீட்டு வேலையாட்களுக்கு 500 தினார் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்தது முற்றிலும் பொய்யானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ 500 தினார் அபராதம் என்பது கிடையாது, ஆனால் எந்த ஒரு பரிவர்த்தனையும் பண்ண முடியாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் நீங்கள் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு எக்காமா புதுப்பிக்க முடியாது, உங்களுக்கு சிவில் ஐடி புதுப்பிக்க முடியாது, மற்றும் சில வேலைகளில் தடைப்பாடுகள் ஏற்படும். அதே மாதிரி இப்போ என்னை பொறுத்தவரையில் இப்போ நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன். இன்னும் எத்தனையோ காதிம் தொழிலாளர்கள் இந்த சிடி பேங்கில், அதே மாதிரி திஜாரி பேங்கில் அக்கௌண்ட் திறந்து வச்சுருக்கிறாங்க. சிலர் இங்கேயே பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது, அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க பேங்க்கால், பணத்தையும் எடுக்க முடியாது. பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச பிறகு தான் பணத்தையும் எடுக்கலாம், சிவில் ஐடி அடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அப்போது முக்கியமாக நீங்கள் பயோமெட்ரிக் என்பது எடுத்து ஆகணும். ஆனால் 31 அதாவது நாளை மறுநாள் மாசலாமா முடியுது அப்படின்னு தான் உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் உள் தகவல் பாரு, இது அன்ஒஃபிஷியல் சோர்ஸ், நம்மளுடைய நட்புக்காக நான் இது சொல்கிறது. சில அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜனவரிக்கு பிறகும் எடுக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போயிருக்கிறாங்க, கையில் புண்ணு, சிலருக்கு தோல் உறிஞ்சி, சிலருக்கு கையெல்லாமே புண்ணாகி, ஒரு பனிப்பெண் போயிருக்கிறாங்க, கையெல்லாம் ஃபுல்லாகவே புண்ணாகி இருக்குது. என்னென்னு கேட்கும்போது குளோரெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது சார், ரொம்ப புண்ணாகிடுச்சு கையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் வாசலின் போட்டு நல்லா கையை குணமாக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதெல்லாம் பதட்டம் அடைய தேவையில்லை. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அக்காமல் அடிக்கும்போது கூட போய் மறுபடியும் ஃபிங்கர் வச்சுக்கொள்ளலாம். இதோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஃபிங்கர் இல்லை, மெஷினெல்லாம் தூக்கி குப்பையில் போட போகிறாங்க, இல்லை, மறுபடியும் நீங்கள் அக்காம அடிக்க போனால் முதல்ல ஃபிங்கர் வச்சுட்டு வாங்கன்னு அப்போ அனுப்புவாங்க. அப்போ போய் நீங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு வர வேண்டியது தான். பெருசாக இதில் குழப்பம் அடைகிற அளவுக்கு எதுவும் இல்லை, பயப்பட தேவையில்லை. ஆனால் 31 முதல்ல வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி அக்காம அடிக்கிறது இதெல்லாம் கேன்சல் ஆகும், அவ்வளவுதான் மேட்டர். அதே மாதிரி பாபாக்கள்கிட்ட மாமாக்கள்கிட்ட இந்த வீடியோவையும் காட்டுங்க. இந்த வீடியோவை காட்டினீங்கன்னா அரபியில் அவங்க சொல்கிறதையாவது கேட்டாவது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். காட்டுங்க முதலாவது. بخصوص حجز المواعيد يتم عن طريق برنامج سهل أو منصة متر. أماكن إجراء البصمة مديريات أمن الجهرة، مديريات أمن الفروانية، ومديريات أمن حولي والعاصمة في غرب مشرف، ومديريات أمن مبارك كبير، ومديريات أمن الأحمدي. وإضافة لذلك تبصيم شركات أم الهيمان وتبصيم شركات الجهرة. وآخر يوم تاريخ 31/12/2024. إجمالي عدد المبصمين 3,032,971. إجمالي العدد المتبقي 754,852. أتمنى أن يتم حجز عن طريق برنامج سهل والتوجه لأخذ البصمة البيومترية لتفادي التزاحم في أماكن التبصيم. வில்லத்தனத்தின் உச்சம், பல பொருட்களை சுங்கத்தினூடாக கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நாட்டுக்குள்ளே, கடல் ஊடாக, அதே மாதிரி கண்டெய்னர்களில், ஃப்ளைட்டில், இந்த மாதிரி பல பொருட்களை கடத்தி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. போதைப் பொருள் செப்பல்களுக்குள்ளே மறைத்து, மர்ஜூனா, போதைப் பொருள், போதை மாத்திரைகள். அதே மாதிரி ஒரு நபர் வண்டி டிக்கிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து தப்பி உள்ளே வர பார்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி பலரையுமே பிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1200 ட்ரமடோல் மாத்திரையும் 210 கிராம் மர்ஜுனாவும் கைப்பற்றப்பட்டிருக்குது. பாருங்கள் வீடியோவை.
ஐடியூன் கார்டு. இந்த ஐடியூன் கார்டுன்றது பார்த்தீங்கன்னா சில கேம்ஸுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு தேவைப்படுற ஒன்று. ஆனால் இது இப்போ வணிக வர்த்தக அமைச்சகம்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐடியூன் கார்டு யார் வாங்கினாலும் அவங்களுடைய பேர், டீட்டெயில்ஸ், ஐடி என்டர் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிலர் வந்து சில ஃபேக்கான விடயங்கள், அதே மாதிரி சில போலியான அக்கௌண்ட்டுகளை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, ஹேக் பண்ணுறது, இதுகளுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று, இந்த ஐடியூன் கார்டை வந்து நிறைய பேர் அந்த ஆன்லைனில் chat பண்ணுவாங்க. ஆன்லைனில் உங்களோட வந்து லவ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ரீசெண்டாக கூட போட்டிருந்தேனே, டார்லிங், ஹபீபி, மை டியர், ஸ்வீட் ஹார்ட்னு மிலிட்ரி மேன்லாம் வருவாங்கன்னு, அமெரிக்காக்காரங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க இந்த ஐடியூன் கார்டு வாங்கி போட முடியுமான்னு. அதனால் தயவு செய்து அவங்கள்ட்ட எல்லாம் ஏமாந்துடாதீங்க. இந்த ஐடியூன் கார்டு வாங்குகிற யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கேம்ஸ் கார்டு மாதிரி தான். இந்த கார்டு வாங்குகிற யாராக இருந்தாலும் இனிமேல் அவங்களுக்கு ஐடி கார்டு ப்ரூஃப் இருக்கணும், இருந்தால் தான் கார்டு வாங்க முடியும். சரி, கடைசியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று. தூதரகத்துக்கு முன்னால் குவிந்து கிடக்கிறாங்க எங்களுடைய வெளிநாட்டு தொழிலாளர்கள். அதே மாதிரி இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். துபாய் எம்பசியில் முன்னாடி இந்தியன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஹிந்தி பேசுகிறாரு, எங்களுக்கு எதுவுமே புரியலை, உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிலர் வந்து குறை கூறிட்டு முன்னாடி நின்று வீடியோ போட்டு நின்னாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இதுக்கு பிறகாவது முடிக்கணும் அப்படின்னா யார் முயற்சி எடுக்கணும்? நம்ம தான் முயற்சி எடுக்கணும். அரசாங்கத்துக்கு நம்மளுடைய அருமை பெருமை என்ன அப்படின்றத நம்ம அரசாங்கத்துக்கு நாம் எடுத்து கூறினால் மட்டுமே தான் முடியும். வீடியோவும் போட்டு பார்த்தாச்சு, தொடர்ந்து தொண்டையில் தண்ணி வற்ற கத்தியும் பார்த்தாச்சு, செட் ஆகிற மாதிரி இல்லை. கடைசியாக தான் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம், நாளைக்கு காலை 10:30 மணிக்கு கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பாக ஒன்று கூட போகிறாங்க அனைவரும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் கொழும்புக்கு அண்மையில் இருந்தாலும் போகக்கூடிய சூழலில் இருந்தாலும் தயவு செய்து போங்க. அதே மாதிரி நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் போட்டிருந்தீங்க, தம்பி நான் நாட்டில் தான் இருக்கிறேன், நாளைக்கு 10:30 மணிக்கு நாங்கள் அங்கே நிற்போம் அப்படின்னு. ரொம்ப நன்றி. உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றத காட்டியே ආගணும். மேடம் සාමා අධිකාරී அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. අපි හැමෝම දන්නවා පහුගිය කාලවකවානුව තුළ රට වැටිලා හිටපු ආර්ථික අර්බුදකාරී තත්ත්වය. ඇත්තටම දැන් මේ වගේ ආර්ථික අර්බුදකාරී තත්ත්වයක අපිට පිටට හිටියේ මේ රටට විදේශ විනිමය, විදේශ සංචිත ගෙනාපු විදේශ ශ්‍රමිකයන්. හැබැයි අපි අමතක කරලා තියෙන්නේ මේ විදේශ ශ්‍රමිකයෝ. ඉතින් අපි හිතුවා අපි සංසදයක් විදියට මේ විදේශී ශ්‍රමිකයන්ගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කරන්න අපි ඉදිරිපත් වෙන්න ඕනේ කියලා. මොකද දැන් පවතින තත්ත්වය අනුව මේ විදේශීය ශ්‍රමිකයන්ට නිසි තැනක් ලැබිලා නැහැ. ඔවුන් මව්බිමට ඩොලර් ගෙනාවට ඔවුන්ව දාලා තියෙන්නේ කුඩම්මගේ සැලකිල්ලක්. අපි දන්නවා විදේශගත කරන මේ විදේශීය ශ්‍රමිකයන් විශේෂයෙන්ම කාන්තාවෝ, ගෘහ සේවිකාවන් විශේෂයෙන්ම මොවුන් ඉතාමත්ම පීඩනවලට, වදහිංසා, පාරකෑම් ඇතුළු ජීවිතයෙන් වන්දි ගෙවන අවස්ථා පවා තියෙනවා. හැබැයි ඒ වගේ අවස්ථාවන්හිදී කවුද කතා කරන්නේ? අපි දන්නවා තානාපති කාර්යාල තියෙනවා. හැබැයි මේවා ඉන්න නිලධාරීන් නිසි කාර්යක්ෂමතාවයකින් මේ විදේශීය ශ්‍රමිකයන් දිහා බලන්නේ. ඕක තමයි අපිට තියෙන ගැටලුව. විශාල ගැටලුවක් ඒක. ඒ නිසා වෙනත් රටවල් වල තානාපති කාර්යාලවල ඉන්න සේවකයන් ඍජුවම බලපෑම් කරනවා, මැදිහත් වෙනවා මේ තමුන්ගේ රටෙන් යවන විදේශ ශ්‍රමිකයන්ට මොන හරි ප්‍රශ්නයක් වුණොත්. හැබැයි අපි ශ්‍රී ලංකාවේ මේ තානාපති කාර්යාලවල විදේශවල පවතින විශේෂයෙන්ම වැඩපෙරදිග රටවල අපි දැකලා තියෙන දෙයක්, මෙම කාන්තාවන් ඇතුළු පිරිමින්ට, විදේශ ශ්‍රමිකයන්ට නිසි තැන දෙන්නේ නැහැ. ඔවුන්ගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කරන්න ඔවුන් කටයුතු කරලා නැහැ. ඉතින් ඒ වගේ තත්ත්වයක් තුළ මේ අයිතිවාසිකම් කප්පාදු වෙලා ඉන්නවා මේ විදේශීය ශ්‍රමිකයන්ගේ. අපි දන්නවා ඒජන්සිකරුවන් විසින් ඔවුන්ව විදේශගත කරනවා. ඒ කරවන කොටත් ඔවුන් ශ්‍රමයෙන් සහ ඔවුන් උපයන වැටුපෙන්, උපයන්න තියෙන වැටුපෙන් ඔවුන් සූරා කෑමකට ලක් වෙනවා. ඉතින් මේ සූරා කෑමට ලක්වීම තුළ
ඉතාමත්ම අසාධාරණ විදිහට හිංසාවට පීඩාවට ඉස්සෙල්ලම ලක් වෙනවා මේ විදේශීය ශ්‍රමිකයා. ඊට පස්සේ ඒජන්සිකරුවා විසින් ඒ විදේශයට අරගෙන විදේශගත කරාට පස්සේ මේ රට විරුවන් ඒ කියන්නේ විශේෂයෙන්ම කාන්තාවෝ ගෙවල් ගෘහසේවිකාවන් විදියට නිවෙස් වලට දැම්මට පස්සේ ඒ නිවෙස් වල ඉන්න ඒ මැද පෙරදිග රටවල් වල ඒ ස්වාමියන් විසින් පීඩන යම් වදහිංසා කරපු අවස්ථාවන්හිදී ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න කියලා ඒ සම්බන්ධයෙන් තමුන්ගේ ඉල්ලීම් ඉල්ලගෙන ඒ තානාපති කාර්යාලවලට යනකොට ඒ නිලධාරීන් නිසි පරිදි මේ විදේශීය ශ්‍රමිකයා දිහා බලලා නැහැ. ඉතින් ඇත්තටම අපිට අවශ්‍ය වුණේ ශ්‍රී ලංකාව තුලදී ඉන් පිටතදී ශ්‍රමයේ සූරා කෑමකට ලක් වෙන තාඩන පීඩන වලට ලක් වෙන මේ විදේශීය ශ්‍රමිකයන්ට අපි ඔවුන්ට සිද්ධ වෙන අසාධාරණයට අපි හඬක් නගන්නයි යම් මැදිහත් වීමක් බලපෑමක් කරන්නයි අපේ අපේක්ෂාව උනේ. ඉතින් ඒ නිසා අපි නිහඬ විරෝධතාවයක් එළඹෙන සඳුදා කොටුව දුම්රිය ස්ථානයේ ඉදිරිපිටදී අපි පැවැත්වීමට සංවිධානය කරලා තියෙනවා. ඉතින් ඒ වගේ යම් අසාධාරණයට ලක්වෙච්ච පවුල්වලට සමාජිකයන්ට අපි කියනවා අපිත් එක්ක එකතු වෙලා අපි යම් බලපෑමක් කරමු. ඇත්තටම මේක පවතින රජයට හෝ දේශපාලන අධිකාරියකට විරුද්ධව අපි කරන කටයුත්තක් නෙවෙයි. හැබැයි අපිට අපේ මේ විදේශීය ශ්‍රමිකයාට අවශ්‍ය ඔවුන්ගේ සුරක්ෂිතතාවය මේ හිංසා පීඩාවලට ලක් වෙලා වංචනික සූරාකෑම් වලට ලක් වෙච්ච මේ ශ්‍රමිකයාව ඒ වගේ එසේ නොවෙන්නට වග බලා ගන්න යම් මැදිහත් වීමක් වීමයි අපේ අපේක්ෂාව වෙන්නේ. சொல்லுவாங்க இல்லையா, this is your time, this is your time. எனக்கு வேலை வந்துடுச்சு, இதோடய நான் நிறுத்திக்கிறேன். தயவு செய்து தயாராகுங்க, ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, போங்க நாட்டில் இருக்கிறவங்க குடும்பங்களை அனுப்ப பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். வேலை வந்துடுச்சு, மாமா ரெடி ஆயிட்டாங்க. பாய். ما يبي هذه موجودة. يا الله.